ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்க்கில் ஒரு முக்கியமான கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு டேபிள்லேருந்து டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸை எப்படி delete பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஒரு 2 டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்ம கொரி எழுதி டூப்ளிகேட் ரெக்கார்ட்ஸ் எப்படி delete பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டேபிளை ஓப்பன் பண்ணுறேன். டேபிள் நேம் வந்து t_duplicates சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இந்த டேபிளில் வந்து பார்த்திங்கன்னா நேம்னு ஒரு காலம் இருக்குது. இந்த காலமில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டீவன் வந்து 2 டைம்ஸ் இருக்குது, ஜான் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டூப்ளிகேட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டூப்ளிகேட் எல்லாத்தையும் delete பண்ணிவிட்டு இந்த யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அவுட்புட் எப்படி வேணும்னு பார்த்திங்கன்னா நான் டிஸ்டிங் போடுறேன். ஸோ நான் டிஸ்டிங் போட்டேன்னா எனக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா 4 வேல்யூஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்குது. ஓகேங்களா? 4 நேம்ஸ் தான் வந்து யூனிக்காக இருக்குது. ஸோ பேலன்ஸ் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட். ஸோ எனக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வேணும். அந்த பேலன்ஸ் இருக்கிற எல்லா டேட்டாவையும் வந்து நான் delete பண்ணணும். ஓகே, ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அந்த காலம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இந்த கொரி அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம அந்த டூப்ளிகேட் டேட்டாஸை ஐடென்டிஃபை பண்ணணுன்றதை பார்க்கணும். ஸோ பார்த்திங்கன்னா அதில் வேல்யூ எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு சேமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு ரோ ஐடின்னு சொல்லிட்டு ஒரு சூடோ காலம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ரோ ஐடின்றது ஒரு ஒன் ஆஃப் த சூடோ காலம்னு சொல்லுவாங்க. ஸோ சூடோ காலமில் இன்னும் நமக்கு நிறைய இந்த மாதிரி காலம் நேம்ஸ்லாம் இருக்குது, ரோ நம்பர்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ சிஸ்டேட் இருக்குது, இந்த மாதிரி நிறையா கீவேர்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம சூடோ காலம்ன்ற டாப்பிக்கில் தனியாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த ரோ ஐடியை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ரோ ஐடின்றது என்ன அப்படின்னா, நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஒவ்வொரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரோக்கும் யூனிக்கான ஒரு ஐடியை வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஸ்டீவன் பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து சேமாக இருக்குது, பட் இதனோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எண்டில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஐடியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ஐடென்டிஃபை பண்ணி ஏதாவது ஒரு இதுலேருந்து ஏதாவது ஒரு ஐடியா எடுத்துகிட்டு அந்த ஐடியை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா வேல்யூவும் நம்ம delete பண்ணலாம். இந்த டூப்ளிகேட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் இந்த நேம்ஸை வந்து நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி குரூப் பண்ணலான்னா குரூப் பை நேம். ஸோ நேமுக்கு அவ்வளோ பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே குரூப் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இது நீங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா வேல்யூவும் இருக்கும். ஸோ இதனோட நான் கவுண்ட் எடுத்து பார்க்குறேன். கவுண்ட் ஆஃப் நேம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டேவிட் 2 டைம்ஸ் இருக்குது, ஜான் 3 டைம்ஸ் இருக்குது, ஸ்டீவன் 2 டைம்ஸ் இருக்குது, ஸோ அலெக்சாண்டர் வந்து 1 டைம் இருக்குது. ஓகே, இதில் நமக்கு எல்லாமே வந்துட்டு இந்த டூப்ளிகேட் அந்த 1க்கு மேலே இருக்கிற எல்லாத்தையும் வந்துட்டு delete பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதான் கான்செப்ட். ஓகே, ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா பர்டிகுலராக நான் அந்த ரோ ஐடியை வச்சு தான் நான் வந்துட்டு இதுலேருந்து ஏதாவது ஒரு வேல்யூவை பிக் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் வந்து 3 டைம்ஸ் இருக்குது, அந்த 3 ஜான்லேருந்து ஏதாவது ஒரு ஜானை வந்து நான் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் மின் ஆர் மேக்ஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த குரூப் பை ஃபங்க்ஷனில் ஸோ இதை மின் ஆர் மேக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இதில் வந்து நீங்கள் ரோ ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலராக நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 3 ரோ ஐடி இருக்கும். ஸோ இதில் இந்த ஜானில் ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு ஐடியான்னு உங்களுக்கு எடுக்கும். ஓகேங்களா? ஸோ மினிமமாக இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸில் மினிமமாக இருக்கக்கூடியதை எடுக்கும். ஓகேங்களா? ஆர் மேக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பர்டிகுலராக ஒரு டேவிட்டோட ஐடியா எடுத்திருக்கு, ஒரு அலெக்சாண்டரோட ஐடியா எடுத்திருக்கு, ஒரு ஸ்டீவனோட ஐடியா எடுத்திருக்கு, ஒரு ஜானோட ஐடியா எடுத்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்கான டேட்டாஸ். மிச்சம் இருக்கிற இந்த ஜான்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் 2 ஜான் இருக்குது, அந்த ஐடி நமக்கு தேவையில்லை. அந்த 2 டேட்டாவும் நம்ம delete பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த 4 டேட்டாவை தவிர பேலன்ஸ் இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜானில் பார்த்திங்கன்னா 3 ஜான்ஸ் இருக்குது, அதிலேருந்து நமக்கு இந்த ஜானை அதை பர்டிகுலராக ஒரு ஜானை எடுத்திருக்கு. ஸோ அதை தவிர பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 ஜானை வந்து நம்ம delete பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் மின் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், பர்டிகுலராக ஒரு ரோ ஐடியா எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த டேட்டா எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரோ ஐடியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதிலேருந்து நம்ம எப்படி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நேமை ஃபஸ்ட் நான் எடுக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் நேம் ஃப்ரம் t_duplicates. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே நான் வந்துட்டு ஒரு சப்குறியாக எழுதிக்கிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நான் வேர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, வேர் ரோ ஐடி. ஸோ ஃபஸ்ட் நான் இன் போடுறேன்.
ஓகேங்களா. ஸோ ரோ ஐடியின் ஸோ இதில் வரக்கூடிய ரோ ஐடிஸ் ஓகே அந்த நேமை மட்டும் எனக்கு காட்டுன்றா. ஸோ அந்த நேம் மட்டும் காட்டுது ஓகே. ஸோ இதே நான் நாட் இன் போடுறேன், இந்த ஐடியை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா நேமையும் காட்டு ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 ஜான் வந்திருக்கு, ஒரு ஸ்டீவன் வந்திருக்கு, ஒரு டேவிட் வந்திருக்கு ஓகே. இந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டெலீட் பண்ணணும் ஓகே. ஸோ இந்த டேட்டா எல்லாமே நம்ம டெலீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும் ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த செலக்ட் நேமுக்கு பதிலாக இங்கே நான் என்ன பண்ணுறேன் delete கீவேர்டு யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே. delete from table name. ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த டேட்டா எல்லாம் இந்த ஐடி எல்லாம் வரும் ஓகே. ஸோ அந்த ஐடி எல்லாமே நமக்கு delete ஆகிடும் ஓகே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு 4 ரெக்கார்ட்ஸ் வந்து delete ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த டேபிளை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு இந்த யூனிக்கான வேல்யூஸ் மட்டும் வந்திருக்கு ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகிடுச்சு ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வே ஓகே. ஸோ இன்னொரு வே யூஸ் பண்ணி நம்ம எப்படி டெலிட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரோல் பேக் பண்ணிக்கிறேன். ஸோ ரோல் பேக் பண்ணிவிட்டு திரும்ப நான் டேபிளை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு பழையபடியே டேபிள் வந்துடுச்சு ஓகே. ஸோ இன்னொரு வேலை எப்படி நம்ம இதே விஷயத்தை பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இன்னொரு வே எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இதை அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்ட் இன்னும் நான் எடுக்கலை. ஸோ பட் அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. டென்ஸ் ரேங்க் இருக்குது, ரேங்க் இருக்குது, ரோ நம்பர், இந்த மாதிரி கவுண்ட்டு, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது அதில். ஸோ அதில் வந்து நம்ம டென்ஸ் ரேங்க்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இதில் டெலீட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம் ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் நான் அந்த டேபிளை ஓப்பன் பண்ணுறேன். நேம் ஃப்ரம் t_duplicates ஓகே. ஸோ இந்த டேபிள்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டூப்ளிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நான் பார்ட்டிஷன் பண்ணி பிரிக்க போகிறேன் ஓகே. ஸோ பிரித்து அதுக்கு வந்து நான் ஒரு ரேங்கிங் மாதிரி கொடுக்க போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீவன்னா 1, இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஸ்டீவன் இருக்குது, அப்போ 1 2ன்றத ஒரு நம்பர் மாதிரி இதுக்கு அசைன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா நமக்கு அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷனில் வந்து நம்ம இந்த மாதிரி குரூப் பை மாதிரி பார்ட்டிஷன் பைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இது வந்து அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும் ஓகே. ஸோ தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் நான் அதை பற்றி போடுறேன் ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா டென்ஸ்_ரேங்க். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டென்ஸ் ரேங்க் ஓவரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டிஷன் பண்ணி பிரிக்க போகிறோம். ஸோ எதை பேஸ் பண்ணி நான் பார்ட்டிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நேமை பேஸ் பண்ணி ஓகேங்களா. ஸோ பார்ட்டிஷன் பை நேம். ஸோ நம்ம பார்ட்டிஷன் பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்ணணும் ஓகே. ஆர்டர் பை நான் எதை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ண போகிறோன்னா ரோ ஐடியை பேஸ் பண்ணி ஓகே. ரோ ஐடியை பேஸ் பண்ணி ஆர்டர் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இங்கே அலெக்சாண்டர்ன்றதுக்கு 1 வந்திருக்கு ஓகே. ஸோ 1 வந்திருக்கு. ஸோ இங்கே டேவிட்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 அகெயின் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 டேவிட் இருக்குது ஓகே. ஸோ இதில் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேவிட்க்கு 1 வந்திருக்கு, செகண்ட் டேவிட்க்கு 2 வந்திருக்கு. ஸோ சேம் இதே மாதிரி ஜானுக்கு பார்த்தீங்கன்னா 3 ஜான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஜானுக்கு 1, செகண்ட் ஜானுக்கு 2, தேர்ட் ஜானுக்கு 3 வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி ஸ்டீவனுக்கு பாருங்கள் 1 2 வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரேங்கிங் மாதிரி அசைன் பண்ணியிருக்கு ஓகே. ஸோ டூப்ளிகேட்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா 1 2 3 வந்திருக்கு ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதிலேருந்து 1 தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா வேல்யூவும் எடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலராக அந்த டூப்ளிகேட்டை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகே. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இதை ஒரு காலமாக வச்சுக்கிறேன் ஆர்ன்ட்டு ஓகே. ஸோ நான் இதுக்கு ஒரு அலியாஸ் நேம் வச்சுக்கிறேன் ஓகே. ஸோ இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் ரோ ஐடியை எடுத்துக்கிறேன் ஓகே. ரோ ஐடி. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 1 தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா ரோ ஐடியும் நமக்கு தேவை ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜான்னா இந்த ஃபஸ்ட்டு ஜானில் இருக்கக்கூடிய ரோ ஐடியை தவிர பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 3 இந்த ஜானோட ரோ ஐடியை நமக்கு தேவை ஓகே. அந்த ரோ ஐடியை வச்சு நம்ம டெலிட் பண்ணிக்கலாம் ஓகே. ஸோ அந்த ரோ ஐடின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு ரோக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம ஈஸியாக டெலிட் பண்ணிட முடியும். ஸோ இதில் வந்து நம்ம 1 தவிர பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 வேல்யூவை எப்படி ஃபில்டர் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இதை வந்து நான் அப்படியே ஒரு இன்லைன் வியூவாக நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் ஓகே. இன்லைன் சப்கொரியாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். செலக்ட் ஸ்டாஃப் ஃப்ரம் இதை அப்படியே நான் டேபிளாக கன்சிடர் பண்ணிக்கிறேன் ஓகே. ஸோ இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வேல்யூவை ஆரில் வச்சு அதாவது நம்ம ஆர்னு நம்ம இங்கே காலம் அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா ரேங்கிங் மாதிரி. ஸோ அதை வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். வேர் ஆர் greater than 1 கொடுக்குறேன். ஸோ 1க்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ மட்டும் எடு அப்படின்றேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒன்றை தவிர பேலன்ஸ் இருக்கிற எல்லா வேல்யூமே வந்திருக்கு. ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டூப்ளிகேட்ஸ். ஸோ இதனுடைய ரோ ஐடியை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ரோ ஐடி. ஸோ இந்த ரோ ஐடியை மட்டும் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த டெலீட் பண்ணக்கூடிய ரோ ஐடிஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இந்த 4 வேல்யூ தான் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா செலக்ட் நேம் ஃப்ரம் t_duplicate. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே சப்கொரியாக போட்டுடுறேன். வேர் ரோ ஐடி இன். ஸோ இந்த ரோ ஐடிஸை மட்டும் நான் டெலீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே எதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ டேபிள் நேம் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகே, டூப்ளிகேட்ஸ். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேட்டா மட்டும் தான் டெலீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே செலக்ட் நேமுக்கு பதிலாக டெலீட் கீவேர்டு யூஸ் பண்ணி நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அந்த ரோ ஐடி எல்லாமே வந்துட்டு வரும். ஸோ அந்த ரோ ஐடியை மட்டும் பர்டிகுலராக டெலீட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ சேம் 4 ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த டேபிளை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு டூப்ளிகேட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காக இருக்குது, அந்த 4 டேட்டாஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் சில டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எப்படி டூப்ளிகேட்ஸை எந்த மாதிரி டெலீட் பண்ணலான்ட்டு. ஓகே, இன்னும் சில வேஸ்லாம் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கூகுள் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் என்னென்ன வேஸ் இருக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நான் SQL இன்னும் நிறையா கான்செப்ட் எடுக்கல. ஸோ அந்த கான்செப்ட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் எடுக்கணும், இண்டெக்ஸ், சீக்வன்ஸ், சினானிம்ஸ், இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருக்குது இன்னும் பெண்டிங். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பாய்.